ஹாய். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெரிட்டரி மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ டெரிட்டரி மேனேஜ்மெண்ட்னா என்ன? ஜென்ரலாக சேல்ஸ்ஃபோர்ஸில் ஒரு ரெக்கார்ட் லெவல் செக்யூரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி அச்சீவ் பண்ணுவோம்? ஓடபிலிட்டி வந்து ப்ரைவேட்னு வச்சுக்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு அக்கௌண்ட்டுக்கு எனக்கு ரெக்கார்ட் லெவல் செக்யூரிட்டி அப்ளை பண்ணணும். ஓடபிலிட்டி நம்ம என்ன பண்ணிடுவோம்? ஜென்ரலாக லோயஸ்ட் லெவல் செட் பண்ணுவோம். தட் இஸ் ஓடபிலிட்டி ப்ரைவேட். ப்ரைவேட்னு வச்சுட்டு, அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் ஆக்சஸ் வேணுமோ அவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்? ஷேரிங் ரூல் எழுதுவோம். ரோல் அண்ட் ரோல் ஹைரார்கி யூஸ் பண்ணுவோம். மேனுவல் ஷேரிங் யூஸ் பண்ணுவோம். அபெக்ஸ் ஷேரிங் யூஸ் பண்ணுவோம். இப்படியெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்? ரெக்கார்ட்ஸோட ஆக்சஸ் கிடைக்கிறதுக்கு வெர்டிக்கலி வி வில் பி ஓப்பனிங் அப், ரைட்? ஆப்ஜெக்ட் லெவல் செக்யூரிட்டியில் ஆப்ஜெக்டில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ப்ரொஃபைலில் நம்ம பண்ணிடுவோம். ஆப்ஜெக்ட் லெவல் செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் ஓடபிள்யூடி மூலமாக நம்ம என்ன பண்ணுவோம்? ரெக்கார்ட் லெவல் செக்யூரிட்டியை என்ஷூர் பண்ணுவோம். அதே மாதிரி தான் டெரிட்டரி மேனேஜ்மெண்ட்டும் ரெக்கார்ட் லெவல் செக்யூரிட்டி பற்றி தான் பேசுவோம். பட் எந்த ரெக்கார்ட்ஸ் பற்றின்னு பார்த்தீங்கன்னா, அக்கௌண்ட், காண்டாக்ட், ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் கேஸ் ரெக்கார்டை பற்றி பேச போகுது. ஸோ இதில் ப்ரைமரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ரெக்கார்ட் தான். அப்போது டெரிட்டரி மேனேஜ்மெண்ட் ஆல்சோ யூஸ்டு டு ஷேர் அக்கௌண்ட் ரெக்கார்ட்ஸ். அப்போ டெரிட்டரி மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஓடபிள்யூடி மாடல் ப்ரைவேட் இருந்தால் மட்டும்தான் அது எஃபெக்டிவ். ஓடபிள்யூடி பப்ளிக்னு வச்சிங்கன்னா யார் வேணாலும் எதை வேணாலும் ஆக்சஸ் பண்ணலாம். இப்போ டெரிட்டரினால என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை, ரைட்? ஸோ டெரிட்டரி அப்படிங்கிறது விசிபிலிட்டி ஆஸ் வெல் அஸ் ஆக்சசபிலிட்டி, ரெண்டுமே சேர்ந்தது தான் டெரிட்டரி மேனேஜ்மெண்ட். இப்போ அக்கௌண்ட் ஷேரிங் மாடல் விச் கிராண்ட்ஸ் ஆக்சஸ் பேஸ்ட் ஆன் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன மீனிங்? இந்த அக்கௌண்ட் ஷேரிங் மாடல் ஆக்சஸ், ஒரு அக்கௌண்ட் ரெக்கார்டுக்கு ஆக்சஸ் கொடுக்கறது பேஸ்ட் ஆன் த ஃபீல்டு வேல்யூஸ் ஆஃப் த அக்கௌண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஃபீல்டோட வேல்யூவை பேஸ் பண்ணி நம்ம ரெக்கார்ட்ஸ் என்ன பண்ணலாம்? ஷேரிங்க்கு நம்ம அலோவ் பண்ண முடியும். அதுதான் டெரிட்டரி மேனேஜ்மெண்ட். ஸோ டெரிட்டரி மேனேஜ்மெண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அக்கௌண்ட் ரெக்கார்டை ஷேர் பண்ணிக்கலாம் அண்ட் இட்ஸ் ரிலேட்டட் காண்டாக்ட், ஆப்பர்ச்சுனிட்டி, கேஸ் எல்லாத்தையுமே அதர் யூசர்ஸ்க்கு நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஏன் அதர் யூசர்ஸ் பற்றி பேசுகிறோம்? பிகாஸ் ஓடபிலிட்டி ப்ரைவேட். அப்போ யார் கிரியேட் பண்ணாங்களோ அவங்க மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். அப்போ மற்றவங்களுக்கு இந்த ரெக்கார்டை நம்ம எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா, ஆக்சஸ் கொடுக்கணும் அப்படின்னா, வி நீட் டு கிரியேட் ஏ ஷேரிங் ரூல் ஆர் வி நீட் டு கோ ஃபார் ஏ டெரிட்டரி மேனேஜ்மெண்ட். அதனால தான் டெரிட்டரி மேனேஜ்மெண்ட்டையும் ஷேரிங் ரூலையும் நான் இப்போ இந்த இடத்துல கம்பேர் பண்ணி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ரைட்? பட் டெரிட்டரி மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஷேரிங் ரூல் ஆர் ஓடபிள்யூடியில் நம்ம வந்து ஷேரிங் ரூல் எழுதுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ரோல் அண்ட் ரோல் ஹைரார்கிக்கும் வித்தியாசம் இருக்குது. பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் டெரிட்டரி மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு வச்சு பார்த்துட்டோம். டெரிட்டரினா என்ன? ஒரே லைனில் சொல்ல போனால் அக்கௌண்ட் ப்ளஸ் யூசர்ஸ், இப்படி தான் நம்ம டெஃபினிஷன் கொடுக்க முடியும். அப்போ டெரிட்டரி மேனேஜ்மெண்ட் அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் அக்கௌண்ட் ரெக்கார்ட்ஸ் அண்ட் அந்த அக்கௌண்ட் ரெக்கார்ட்ஸை ஆக்சஸ் பண்ணுற யூசர்ஸ், இது ரெண்டும் சேர்ந்து தான் ஒரு டெரிட்டரியை ஃபார்ம் பண்ண போகுது. அப்போது குரூப் ஆஃப் அக்கௌண்ட் அண்ட் யூசர்ஸ் அப்படின்னு சொன்னால் எந்த அக்கௌண்ட் எந்த யூசர் அப்படிங்கிற அடுத்த கேள்வி வருது, ரைட்? அந்த அக்கௌண்ட் என்ன அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம க்ரைட்டீரியா எழுதணும். we need to create a criteria for accounts to be part of a territory. ஏன்னு ஒரு டெரிட்டரி கிரியேட் பண்ணுறேன். இந்த டெரிட்டரிக்குள்ளே 5 ரெக்கார்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நான் வந்து கண்டிப்பாக ஒரு கண்டிஷன்ஸ் எழுதி தான் ஆகணும். அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைன்ற ரெக்கார்ட் எல்லாமே எங்கே வந்துடும்? அந்த டெரிட்டரிக்குள்ளே வந்துடும். ஸோ இந்த கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது கம்பெனி டு கம்பெனி கண்டிப்பாக வேரியாக போகுது. ஜென்ரலாக இந்த டெரிட்டரிங்கிற கான்செப்ட் எப்படி டிஃபைன் பண்ணுவாங்க அக்கௌண்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேட், பில்லிங் ஸ்டேட் யூஸ் பண்ணியோ இல்லை பில்லிங் கண்ட்ரி யூஸ் பண்ணி அல்லது இண்டஸ்ட்ரி அல்லது ரெவென்யூ அல்லது போஸ்டல் கோடு அல்லது அக்கௌண்ட் ஆப்ஜெக்டில் கிரியேட் பண்ண ஒரு கஸ்டம் ஃபீல்டை கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஒரு க்ரைட்டீரியாவில் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு டெரிட்டரியை நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியும். அந்த டெரிட்டரியில் யூசர்ஸை நம்ம மேனுவலாக தான் ஆட் பண்ணணும். எந்தெந்த யூசர்லாம் இந்த டெரிட்டரியில் இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹை வேல்யூ அக்கௌண்ட் கிரியேட் ஆகுது. இந்த அக்கௌண்ட்டை ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் யூசர்ஸ் ஃபாலோ பண்ண ரொம்ப ஈஸியாக இதை அச்சீவ் பண்ணிடுவாங்க, ஓகே இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஃபீல் இருந்தால் அவங்களெல்லாம் சேர்த்து, அவங்க வேறு வேறு டீமில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம், அவங்களுக்கு வேறு வேறு ரோல் கூட இருந்திருக்கலாம் ஆர்கனைசேஷனில், பட் ஸ்டில் அவங்களெல்லாம் நம்ம குரூப் பண்ணி ஒரு டெரிட்டரி கிரியேட் பண்ணி இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கொடுத்துடலாம், ரைட்? ஸோ பிஸ்னஸ்க்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டெரிட்டரி அண்ட் இந்த டெரிட்டரி ஹைரார்கின்னு சொல்லுவாங்க. டெரிட்டரி ஹைரார்கினா எப்படி ரோல் ஹைரார்கிக்கு இருக்கிற மாதிரி டெரிட்டரிலையும் டெரிட்டரி ஹைரார்கின்னு இருக்கு. டெரிட்டரி ஹைரார்கினா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெரிட்டரி கீழே இன்னொரு டெரிட்டரி, அந்த மாதிரி வர்றது தான் டெரிட்டரி ஹைரார்கி அப்படின்னு சொல்கிறோம். இதுவும் கம்பெனிஸ் தான் டிசைட் பண்ணிக்குவாங்க. பிஸ்னஸை பொறுத்து இது வந்து மாறும். இப்படி தான் இருக்கும், லொக்கேஷன் பேஸ்டாக தான் இருக்கும்னு நம்மளால சொல்ல முடியாது. அது இண்டஸ்ட்ரி பேஸ்டாக இருக்கலாம், ரெவன்யூ பேஸ்டாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ ஒரு சிங்கிள் பாயிண்ட் அஜெண்டா என்ன?
குரூப் ஆஃப் அக்கவுண்ட் ரெக்கார்ட்ஸ்க்கு விசிபிலிட்டி கொடுக்கறது. சிம்பிளாக சொல்லப்போனால் அதுதான். ஓகே. இப்போ ரோல் ஹையரார்கி வெர்சஸ் டெரிட்டரி ஹையரார்கி. ரோல் ஹையரார்கின்னா என்ன? ஒரு கம்பெனியில் இருக்கிற அந்த ஆர்கனைசேஷனல் சார்ட்டை அப்படியே சேல்ஸ்ஃபோர்ஸில் கிரியேட் பண்ணுறது தான் ரோல் ஹையரார்கி இல்லையா? ஒரு சிஇஓ இருப்பார், அவருக்கு கீழே ஒரு எம்டி இருப்பார், அவருக்கு கீழே வந்து ஒரு மார்க்கெட்டிங் மேனேஜர் இருக்கார், இல்லை சேல்ஸ் மேனேஜர் இருக்கார், அவருக்கு கீழே சூப்பர்வைசர் இருக்கார், அவருக்கு கீழே சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் இருக்காங்க. இது வந்து கம்பெனியில் இப்படி தான் ஆர்கனைசேஷனல் ஹையரார்கி இருக்குது. இதை நம்ம சேல்ஸ் ஃபோர்ஸ்க்குள்ளே இவங்களை யூசர் கிரியேட் பண்ணும்போது சேல்ஸ் ஃபோர்ஸ்லையும் அவங்க இதே மாதிரியான பேட்டர்ன் கீழே வரணும், இந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரில் தான் இங்கே இருக்கணும்னு சொல்லி தான் நம்ம என்ன பண்ணுவோம், ரோல் அண்ட் ஹையரார்கி கிரியேட் பண்ணுவோம், ரைட்? பட் டெரிட்டரி ஹையரார்கிங்கிறது வித்தியாசமாக இருக்கும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க, இது ரோல் பேஸ்டு கிடையாது. ஒரு டெரிட்டரி கிரியேட் பண்ணியிருக்காங்க சவுத் இந்தியா. அந்த சவுத் இந்தியாங்கிற டெரிட்டரி கீழே சென்னைங்கிறது ஒரு டெரிட்டரியாக வச்சுருக்காங்க, பெங்களூரு டெரிட்டரி, ஹைதராபாத் ஒரு டெரிட்டரி. ஓகேங்களா? இது ரோல் கிடையாது. ஓகே. ஸோ இந்த சென்னை, பெங்களூரு, ஹைதராபாத் அப்படிங்கிறது எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க? ஒரு கண்டிஷன் யூஸ் பண்ணிக்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சிட்டி வந்து சென்னையாக இருந்தால் அது சென்னை டெரிட்டரிக்குள்ளே அந்த அக்கௌண்ட் ரெக்கார்டெல்லாம் போகணும். பெங்களூருவாக இருந்தால் அந்த அக்கௌண்ட் ரெக்கார்டெலாம் பெங்களூரு டெரிட்டரிக்குள்ளே போகணும். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எழுதி வச்சுருப்பாங்க. தட் இஸ் கால்டு டெரிட்டரி ஹையரார்கி. நீங்கள் பார்க்குறது லொக்கேஷன் பேஸ்டு டெரிட்டரி ஹையரார்கி. லொக்கேஷன் பேஸ்டாக தான் இருக்கணுமான்னு கேட்டால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இல்லை. அது எந்த ஃபீல்டு பேசிஸில் வேணாலும் இந்த ஹையரார்கிஸ் நம்ம என்ன பண்ணிக்க முடியும், கிரியேட் பண்ணிக்க முடியும். ஃபீச்சர்ஸ், இந்த டெரிட்டரி மேனேஜ்மெண்ட்னால இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால என்ன ஃபீச்சர்? பேசிக்கலி ஃபஸ்ட்டு ஃபீச்சர், அக்கௌண்ட்டோட ப்ரைவேட் ஷேரிங் மாடலை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வெர்டிக்கலாக ஓப்பன் பண்ணலாம். ஒரு அக்கௌண்ட் ஓடபிடி ப்ரைவேட்னு இருந்ததுன்னா அதை மற்ற யூசர்ஸ்க்கு ஆக்சஸ் கொடுக்கறதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், டெரிட்டரி மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இன்னொரு விஷயம் டெரிட்டரி மேனேஜ்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அக்கௌண்ட் ரெக்கார்ட் கேன் பி பார்ட் ஆஃப் மல்டிபிள் டெரிட்டரிஸ். ஒரு அக்கௌண்ட் ரெக்கார்ட் பெங்களூரு டெரிட்டரிலையும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கான்ஃபிகர் பண்ண முடியும். அதே அக்கௌண்ட் ரெக்கார்டை சென்னை டெரிட்டரிலையும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கான்ஃபிகர் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி தான் டெரிட்டரியை ஆக்சஸ் பண்ணுற யூசர்ஸ், இந்த டெரிட்டரிக்குன்னு ஒரு செட் ஆஃப் யூசர்ஸ் நான் கிரியேட் பண்ணுறேன்னா, அந்த யூசர் அந்த டெரிட்டரிக்குள்ளே மட்டும் தான் இருக்கணுமா? கிடையாது. அவங்க எந்த டெரிட்டரிக்குள்ளே வேணாலும் இருக்கலாம். மல்டிபிள் டெரிட்டரிஸில் அவங்க பார்ட்னராக இருக்கலாம், மெம்பராக இருக்கலாம், ரைட்? ஸோ இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற ஏரியா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரைவேட் ஷேரிங் மாடல். ப்ரைவேட் ஷேரிங் மாடல்னால் மற்ற எல்லா ஆப்ஜெக்ட்ஸை பற்றி பேச முடியுமா? இல்லை. அக்கௌண்ட்டை மட்டும் தான். அக்கௌண்ட் அண்ட் இட்ஸ் ரிலேட்டட் கான்டாக்ட், ஆப்பர்ச்சுனிட்டி, கேஸ், இன் சம் கேசஸ் வி கேன் யூஸ் லீட் ஆல்சோ. இவ்வளோ ஆப்ஜெக்ட்ஸ்க்கு தான் இந்த டெரிட்டரி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற இந்த மாடல் நம்ம அப்ளை பண்ணி ரெக்கார்ட்ஸோட ஆக்சஸை வெர்டிக்கலாக நம்ம என்ன பண்ண முடியும், ஓப்பன் அப் பண்ண வைக்க முடியும். அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த டெரிட்டரி மேனேஜ்மெண்ட்டோட இன்டெக்ரல் பார்ட், ரைட்? டெரிட்டரினா என்ன, டெரிட்டரி டைப்னா என்ன, ப்ரையாரிட்டினா என்ன, இந்த மாதிரி விஷயங்கள் பற்றியெல்லாம் அடுத்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். If you are interested to learn Salesforce, visit AJ Skill Development website. There you can find our course curriculum and you can come to know about the list of courses we are offering. We are offering Salesforce Administrator and Salesforce Development courses. To know about us and the team, you can visit our About Us section. This is an organization we are doing Salesforce training from 2018 and we have trained and guided 2000 plus candidates so far. And if you also want to know about our placement assistance, visit our placement assistance section where you can find the list of people and the category. You can see the list of people who got trained and placed from our side. You can also visit their LinkedIn pages to get to know about our training and also the feedback from the relevant trainees. Okay. And also if you want to do the course inquiry, click on contact us. You will see the form. You can fill the form and submit the inquiry. Our team will get back to us. Thank you.